சிவராத்திரி தோன்றிய வரலாறு. தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்ற பாம்பை வைத்து பார்க்கடலை கடைந்தார்கள். ஆனால் அதிலிருந்து அமிர்தம் வருவதற்கு முன்பாக ஆலகாலம் என்ற கொடிய விஷம் வெளியே வந்தது. இதற்கு பயந்த தேவர்கள் அனைவரும் தங்களை காக்க சிவபெருமானை வேண்டினார்கள். சிவபெருமான் அவர்கள் கோரிக்கைக்கு இணங்கி ஆலகால விஷத்தினை அருந்தினார். ஆனால் அந்த விஷம் சிவபெருமானால் கூட தாங்க முடியாத அளவிற்கு இருந்தது. இதனால் பார்வதி தேவி விஷம் தொண்டையில் இறங்காமல் இருப்பதற்காக சிவபெருமானின் கழுத்தினை இறுக்கமாக பிடித்துக் கொள்வார். பின்பு வாசுகி பாம்பு சிவபெருமானின் கழுத்தில் சுற்றிக் கொண்டது. இருந்தாலும் அந்த இரவு முழுவதும் சிவபெருமான் தூங்காமல் இருந்தால்தான் விஷம் உடலில் கலக்காமல் இருக்கும் என்பதால் தேவர்களும் முனிவர்களும் பூதகணங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிவபெருமான் உறங்காமல் இருப்பதற்காக நடனம், இசை போன்ற நாடகங்களை இயற்றுவார்கள். இன்னும் அந்த விஷமானது சிவபெருமானுக்குள் இருக்கிறது. அதனால் தான் இந்நாளில் நாமும் சிவபெருமானுக்காக கண் விழித்து உறங்காமல் இருக்கிறோம். மற்ற நாட்களில் நாம் நமக்காக வேண்டுவோம். ஆனால் சிவராத்திரி அன்றுதான் நாம் அந்த சிவனுக்காக வேண்டுகிறோம். எனவே சிவராத்திரி அன்று சிவனுக்காக கண்விழித்தால் சிவபெருமானின் அருள்